கடலுக்கு அடியில் ஒரு கண்டம் மூழ்கி கிடக்கிறது என்பது வெறும் பாட்டி சொன்ன கட்டுக்கதை அல்ல. அது காலத்தால் உறைந்து போன ஒரு எச்சரிக்கை. கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மாபெரும் நாகரீகம், வானுயர்ந்த கோபுரங்கள், நுணுக்கமான கலைகள், வியக்கத்தக்க அறிவியல் மற்றும் ஆழமான ஆன்மீகம், இவை அனைத்தும் ஒரே ஒரு இரவில் ஒரு பிரம்மாண்டமான ஆழிப்பேரலையினால் நீல நிற இருளுக்குள் இழுத்துச் செல்லப்படுகிறது. அமைதியான கடல் அலைகளுக்கு கீழே இன்றும் அந்த வீதிகள் மௌனமாக கிடக்கின்றன. இதுதான் குமரி கண்டம். இது நம் இரத்தத்தில் ஊறிய, ஆனால் உலகால் மறக்கப்பட்ட வரலாறு. ஆனால் நவீன யுகமான 2026இல் நாம் ஏன் இதை பற்றி மீண்டும் பேச வேண்டும்? ஏனென்றால் எது கண்ணுக்கு தெரியவில்லையோ அதுவே உண்மையான பலம் என்பதை இந்த உலகம் இன்று மறந்துவிட்டது. ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு துருவ பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் விஸ்வரூபம் எடுத்தபோது தமிழ் நாகரீகத்தின் தொட்டில் சிதைக்கப்பட்டது. இன்று சென்சார் தரவுகள், செயற்கைக்கோள் வரைபடங்கள் மற்றும் நவீன கடல்சார் ஆய்வுகள் இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் நிலப்பகுதிகளை, நீண்ட மலைத்தொடர்களை உறுதிப்படுத்துகின்றன. நம் இலக்கியங்கள் வெறும் கற்பனை அல்ல. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பஹ்ருழி ஆறும் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கடலால் கொள்ளப்பட்டதை அணு அணுவாக விவரித்தன. முச்சங்கங்கள் வளர்த்த அந்த நிலப்பரப்பு தென்மதுரை முதல் கபாடபுரம் வரை நீண்டு கிடந்தது. பல்லாயிரம் புலவர்கள் கூடி தமிழ் வளர்த்த அந்த இடங்கள் இன்று மீன்களின் ராஜ்யமாக இருக்கலாம், ஆனால் அதன் ஆன்மா இன்றும் உயிர்ப்புடன் இருக்கிறது. இது வெறும் கடந்த கால பெருமை அல்ல, இது இயற்பியல். பூமி நகர்கிறது, கண்டங்கள் பிரிக்கின்றன, நிலம் மூழ்குகிறது. இது இயற்கையின் ஒரு தவிர்க்க முடியாத சுழற்சி. இந்த வரலாற்று பாடத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதன் அஸ்திவாரம் பூமிக்கடியில் ஆழமாக, யாருக்கும் தெரியாமல் புதைந்து கிடக்கிறது என்று அர்த்தம். அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமோ அவ்வளவு உயரம் கோபுரம் செல்லும். குமரிக்கண்டம் என்பது நம் தமிழினத்தின் அந்த மறைக்கப்பட்ட, அசைக்க முடியாத அஸ்திவாரம். உங்கள் வாழ்க்கையிலும் இதே விதிதான் பொருந்தும். நீங்கள் அடையும் வெற்றி என்பது கடலுக்கு மேலே தெரியும் ஒரு சிறிய தீவு போன்றது. உலகம் பார்ப்பது அந்த தீவை மட்டும்தான். ஆனால் அந்த வெற்றியை தாங்கி நிற்கும் உங்கள் உழைப்பு, நீங்கள் சிந்திய வியர்வை, நீங்கள் தூக்கமில்லாமல் கழித்த இரவுகள், உங்கள் தியாகம், நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் மற்றும் தோல்விகள் அனைத்தும் குமரிக்கண்டத்தைப் போல ஆழத்தில் மறைந்து கிடக்க வேண்டும். எவன் ஒருவன் தனது ஆழமான அஸ்திவாரத்தை, அதாவது தன் உள்மன வலிமையை சரியாக கட்டுகிறானோ அவனை எந்த கால மாற்றமும், எந்த கடல்மட்ட உயர்வும் அசைக்க முடியாது. வெளிச்சத்தில் தெரிவதை விட இருளில் புதைந்திருக்கும் உழைப்பே உங்களை நிலைநிறுத்தும். தமிழ் மரபு நமக்கு கற்பிப்பது இதையேதான். புறத்தே தெரியும் தோற்றத்தை விட அகத்தே இருக்கும் ஆழமே முக்கியம். 2026இல் வெளிவரப்போகும் புதிய கடல்சார் ஆய்வுகள் நம் வரலாற்றை மாற்றப்போவதில்லை. மாறாக நாம் யார் என்பதை உலகுக்கு மீண்டும் நினைவூட்டப் போகிறது. ஒரு இனம் தன் வேர்களை மறந்துவிட்டால் அது எதிர்காலத்தை இழந்துவிடும். கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த அமைதியான வலிமையை, அந்த அடக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். முடிவாக ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குமரிக்கண்டம் இன்றும் வாழ்கிறது. அது மண்ணில் அல்ல, நம் மரபணுவில், நம் மன வலிமையில், நம் மொழிப்பற்றில். அடியில் இருக்கும் அஸ்திவாரத்தை பலப்படுத்துங்கள். மேலே இருக்கும் சிகரம் தானாக உயரும். இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் மட்டுமே எதிர்காலத்தை ஆளுவார்கள்.